என்ன பேசு எதுவும் பேச முடியாதுங்க. வந்துக்கிறாள் அப்படி. எந்த நேரத்துல எது பண்ணுனே தெரியாது. நான் எது பண்ணா உனக்கு என்ன? இல்லைங்க. எது பண்ணல உனக்கு என்ன? இது பயமாகவே அவளை பார்த்தாலே. ஏன் பயம்? பார்த்தாலே பயமாகுதுங்க. ஓ! ஆமாங்க. வெட்டி போடுவேன். வெட்டறாளா நீ? ஓ! ஐயோ பெருசு. என்ன வெட்டறாளே? என்ன வெட்டறாளே? கடா வெட்டறாளா? கடா வெட்டறாளா இல்ல மரம் வெட்டறாளா அவரா? அதெல்லாம் இல்லவா? ஆடி மாசம் என்ன வெட்டறேன்? ஆடி மாசம் ஆடி வெட்டறாங்க அவரே நீ. ஆடி வெட்ட ஆளு என்ன பார்த்தா அப்படியே தெரிஞ்சு. ஆடி வெட்டறவ யாரு? யாருங்க? யார் வெட்டுவாங்க? யார் வெட்டமோ எங்க சேக்கற? நான் ஆடி வெட்டறேன்னு சொன்னேனா? டேய் நான் அடிகாரி இவரே. ஆள கொஞ்சம் வாங்கடா. கொஞ்சம் முண்டி வல்லாதீங்க உள்ள. ஆடுடா. ஆடு. ஆடு. தாயவர். ஐயா. நீ தமிழே தமிழவர். கோண்டியன பார். துணியோ. விளக்கமாக சொன்னாங்க. இருங்க. சிரிக்காத. என்ன சொன்னாங்க? நீ சிரிக்காதன்னு சொல்ற அளவுக்கு நான் உங்களை ஆட்டு ஊட ஆளுக்கண்ணா இல்லைங்க. வணக்கம். சொன்னால் தெரியும். என்ன தெரியாது. தெரியுமா? தெரியாது. 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 சொன்னா தெரியும். ஓ கேக்குறியா? கேக்குறேன். ஏய் இப்படி புரியல. ஏடாடி நீதானே கையில காட்டி போட்டாதான் உன்னை ஆடுதான் சொன்னா ஆமா உன்னை புறான்னு மெத்தங்கார அடிவான்னு அடிவான்னு சொல்லிட்டா டேய் அவனுக்கெல்லாம் மரியாதை தரணுமா? நான் ராஜாடா நானு. ராஜா நீங்க அவனுக்கு நான் மரியாதை வாங்கிது. தெரியாதுங்க எனக்கு. நான் அவனை அடிச்சான் தான் சொல்லுவேன். நீ என்ன அடிக்குதான் எப்படி ஒன்றும் அடிபடி போடுவீங்க புறா எத்து மணி அதான் ஆடிக்கிறேன். நீ பாரு அவங்களே இருந்துப்பாங்க ஒன்றும் கோணத்தில் பாரு தண்ணியை தந்து ஊற்றுவாங்க திரௌபதி வர வரைக்கும் யாரும் தூங்குவாங்க
எங்க போட்டுக்கணும் கூண்டு உள்ள. எந்த குண்டு இது கூண்டு மாதிரி இருக்குது உனக்கு இல்ல எனக்கு பாக்குறது கூண்டு மாதிரி தான் இருக்குது. என்ன குண்டு கோழி கூண்டு. கோழி குண்டு கையை போடு கோழி குண்டா அங்க முதல்ல வா இங்க தேய்க்கணும் இல்ல அங்க போய் மெத்துக்கிறாங்க பச்சை ஸ்டோரா வாங்க ஜா நோட்டாங்க ஓ டேய் அப்படி நோர் ஆமா. சபையில வந்தனவன் ஏன் வந்துட்டீங்க? வந்து இல்ல அலவ கடை வந்துக்கறேன் வந்துட்டீங்க. வந்த நபர் டேய் வாங்க நபர் டேய் வாங்க நபர். யாரு தேனா டோ என் மச்சான். உன் மச்சான் நான் கூப்பிட்டா அவனை கூப்பிடுங்க டேய் ஓய் அகிலே. டேய் டேய் மச்சான் டேய் நம்ம டேய். என்ன மச்சான் ஓய் மாமா ஏன் மேல கை வைக்கறாங்கடா? யார் கை வச்சது? சொல்றாரு. ஐயா நீ அடிங்க. ஆமா நல்லா அடிங்க. நீ அவளி வந்தப்பா அவன் கூப்பிட்டா இல்ல யார் ஏய் வாங்க வெளிய வா டேய் தம்பி வந்து சும்மா போறாரு. யார் ராஜா நீதான் நான் யார் கூப்பிட்டா வரணும் நீ கூப்பிடுறா. கண்டி யார் போய் அவன் கூப்பிட்டா நீ வந்த வாமாடி ஏன் வந்த வாமாடி. வந்த நபர் யார் யார் உக்காருன்றா சொல்ல போறேன் நான் சொல்றேன். பயம் கிடையாது இந்த பயங்கடுங்க. இத மாதிரி எங்க வீடு சொல்ல முடியாது வாடா ஆ போய் கேக்குறேங்க. இறங்கணும் இறங்கறேன். சபையில வந்த நபர் வந்த நபர் யார் என்ன விளக்கம் விளக்கமாக சொன்னால் தெரியுங்க. இதுவா இந்த நாடு இதுவோ அத்தினாபுரம். அத்திமேலவனம் ஆமா இந்த அத்திமேலவனத்தை ஆண்டி ஆமா. சித்தமோடு வருவ தரக்கூடிய அதுவரை தரக்கூடிய பேரரசரா தெரியுமா வேற யாரும் சரியாங்க. எங்க அப்பாடா உங்க அப்பாடா? யாரடா அண்ணா அச்சு போறியா? பைத்து சரி அச்சு போறேன். எங்க அப்பாடா நான் உரிமை எங்க அப்பா சொன்னா நீ சொன்ன மாதிரி எனக்கு தப்புன்னு சொல்லுவாத மாதிரி வந்து எங்க அப்பாடா நீ சொல்ற சொல்லுவாங்க. என் தந்தை உங்கள் தந்தை என் தந்தை யார் தெரியுமா யாரு? திருதராட்டின பட்டர் எங்க போய் திடீர்னு அவரு திருட்டு போய் மகாராஜா. திருட்டு போய் மன நான் சொன்னேன் டேய் நான் திருட்டு போய் நான் சொன்னேன் திருதராட்டின மன்னர் திருதராட்டின மன்னர் என் தாய் உங்கள் தாய் காந்தாரி அம்மையார் உண்டு ஆமாங்க. இருபது சோபாயத்தில் சோழத்தில் 101 அதுல மூச்சவர் என் அண்ணன் உங்கள் அண்ணன். ஆசை அண்ணன் ஆமா அன்பண்ணன் அன்பண்ணன். அருமை அண்ணன் அன்பண்ணன் எங்க போறீங்க? கொட்டி வச்சுக்கிறாரு எங்க ஓய்ய. ஓயா ஆமா எங்க மாமா அவரு. உங்க மாமாவை மறுப்புல பொண்ணு தர போறான். ஆமா பொண்ணு மாமான்னு சொல்லுப்பா. அவர் பொண்ணு தர போறாரு எனக்கு. அந்த அக்கால ஒரு அன்பு எவன்டா காட்டுது இல்ல அன்பண்ணன் அவன் அடங்கறான்டா டேய் அருகாடு. அருகாட்டு அவன்டா அன்பு நிறைந்த அண்ணன் அன்பு நிறைந்த அண்ணன் எங்க அண்ணன் துரியோதன மகாராஜன் துரியோதன மகாராஜன். அப்படி அவருக்கு பேர் இல்லையவர் ஆமா துல்லியமான சுரவிளக்கு விளக்கு. அடியலாதவா ஐயோ ஐயோ குயாச்சி நான் செத்தா போயிட்டேன் ஐயோ குயாச்சி நான் செத்தா போயிட்டேன் அதுக்கு என்ன ஐயோ குயாச்சி குச்சான புடி குச்சான புடி சின்ன வாய்ங்க மாமா வரும்போது ஆ எங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சா. என்ன வாய் போய்தா யாரு மக்கா இவங்க அக்கா நான் நகடி நம்ம அந்த திருப்பினா எங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சா. நான் அப்பவே சொன்னேன் டேய் அந்த யாராவது ஆறுமுகம் பண்றதா ஒம்பே நமக்கு பாரு அவன் கரெக்டா தெரிஞ்சாடா பாரு என்னையா அன்னைக்கு சொன்ன அதே பழகிறான் பாரு நீங்க என்னமோ தப்பா நினைக்கிறீங்க இரு ஒண்ணு பாரு சுகதாங்க இருப்பா பாருப்பா வெளிச்சமா தெரிஞ்சா அவங்க அக்கால எண்ணி குறிக்க ஆரம்பிச்சு போனோன்னா அதை வந்து அவனை கூட கூப்பிட்டாங்க இப்போ கைச்சல் மணிலாம் கட்டிக்கிறேன் ராஜா அப்படி வரல அடி நம்மளும் ஒரு இதோ பல பல இருக்கும்ல. அவர் குறிகாரன் ராஜா ராஜா குறிகாரன்டியா நீங்க ராஜா குறிகாரன் சேர்க்கிறா அடிக்காதீங்க மேல மட்டும் அடிச்சா கூட அடிக்க கை அடிக்காதீங்க வரும்போது எங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சா. புளி சொல்லி என்ன புளிவா குழந்தை கூத்துக்கு போறியா வர சொல்லு ஒரு 2 கிலோ புளி வாங்க நீ மீன் குழம்பு ஆமா ஏன் ஏழாத்துக்குல சொம்மாகிற தலைவரை சொல்லி விட்டுருவாங்க பூரா மீனா துண்டுறதாக்குது சோறு துண்டுறதுக்கு 2 வச்சிடறாங்க. 2 அப்புறம் 2 கேறாரு வந்து கேட்கல அவரே அள்ளி வச்சிடறாரு ஆமாப்பா தெரியாத மட்டு வச்சுட்டு வரதாக்குது அவருக்கு தெரியாதா அதான் நின்னுக்கிறான் பேரு. யாரு ஓய் வாய் வாய் நீங்க போய் உட்கார சொல்லுவாங்க.
நாங்க லாஸ்டா போய் சாப்பிட்டு வரோம். ஆ. அன்னைக்கு தான் எங்களோட ஏந்து வரோம். தலைவர் அப்படி தொடரானோ இல்லையா இன்னொன்னு வைக்கிறாரு, தொடரானோ இல்லையா இன்னொன்னு வைக்கிறாரு. அவன் மீனையும் பாக்குறான், அவரையும் பாக்குறான், மீனையும் பாக்குறான். எப்ப வெளிய போவான்னு பாத்துக்கிறான். நான் வந்து வெடி வந்தாதான் மடிப்பான். ஆமா. சரி, எங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சா என்ன புலி? 2 கிலோ புளி வாங்கி பாய்ந்தனே. புளி விக்கிறாரு. எட்டாம் பாரு வரைக்கும் தூக்கிட்டு போட்டா இந்த புலி காட்சி புளி வாங்கி வந்தானே. ஆமா 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 போய் கேட்கலாமா? ஆமா மகரையா புலி எப்படி போறீங்க கிலோ? நமக்கு 40 கிலோ தேவைப்பட்டு இவன் இந்த மாதிரி பொறுத்தேற்று புலியா இருக்கணும். நீ முக்கா கொடுத்தாங்க புலிய. புளி 2 கிலோ வேணுங்க. என்ன புலி? முருகை 2 முருகை சரியா போச்சு. 1 கிலோ நான் புளி என்ன எந்த புளி தான் பேசாத்த என்ன? பெண்கள் எல்லாம் வீட்டுல கறிக்கிறாங்களே. பெண்கள் வீட்டில கலப்பது புளி. ஆமா, உடம்புக்கு போற புளியாட சொன்னடா. அதான் சொல்றேன். அந்த புளி எத்தனை கிலோ? எத்தனை கிலோ வேணும்? 2 கிலோ. 2 கிலோ வேணுமா? டேய், நீ சொல்லாதே. வீட்டிலே கரைக்கும் புளி. வீட்டிலே கறிக்கும் புளி. இது காட்டிலே வாழும் புலி, காட்டு புலி. காட்டுச்சால புலி. துச்சாதன புலி. அப்படி இறங்கினா ஆமா, அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? நான் பேசணும் என்னன்னு மட்டும் தான் நீ பேசணும். வராது எப்பேற்பட்ட ஆளு தெரியும். ஏழாயிரமா கூட வேணும். இதை பேசிக்கிறேன் 2 பேரும். அப்ப நாங்க போய் பார்த்து பொறிமா நிக்கணுமா? இல்ல இல்ல, கைக்கு போடு. கடமாயிச்சா? அப்படிதான் அப்படிக்கணும். ஏய் ஐயா, வேண்டாம் என்றால் பாராதிய பூமி. பூமி நீ தீனின பேரு. அதுக்கு பொண்டோன்னு பேரு. கொண்டோம். பொண்டனா தீனி, பிண்டனா பூமி. அப்படி அண்டத்தில் உள்ளவர்களோ ஆமா, பிண்டத்தில் உள்ளவர்களோ உள்ளவர்கள் எனக்கு அந்த மாத்திரத்திலே திக்கம்மை கொள்ள வேண்டும். கொள்றாங்க. என்னத்த கொள்றாங்க? யாரு கொள்றாங்க? ஏதோ கொள்றாங்க. நீ திக்கம்மை என்றால் பயப்படணும்னு சொல்றேன். பயப்படுறாங்க. அப்படியே பயப்படுறாங்களா? தூங்கினே பேசுகிறாங்க எல்லாரும். பயப்படுறாங்களா? தூங்கத்துக்கு பயப்படுறாங்களா? மத்த பேரும் பார்த்துட்டாங்க. இல்ல தூங்கிக்கிறியா? டேய், பயம் வந்தா தூங்க எழுந்து உட்காருவான். ஏன்னா பார்த்து எல்லாம் தூங்குறாங்கன்னா பயம் இல்லாம இவன் எவனா வந்து ஆட்டு நமக்கு என்ன நம்ம மயிருக்கு என்னன்னு கேட்கிறாங்களா? ஒரு ஆளை கண்டு பயப்படுறாங்கன்னா அவன் நல்லவனா இருந்தா அவனை கண்டு பயப்படுவாங்களா? இல்லைங்க. இல்ல நல்ல குணம் இருந்தா அவங்க கண்டு பயப்படுவாங்களா? இல்ல. என்னை கண்டு பயப்படுறாங்கன்னா ஆமா, என் குணாச்சாரம் அப்படி. உன் குணம் எப்படி? எப்பவுமே நல்ல குணமே கிடையாது. நல்ல குணம் என்பதே கிடையாது. நல்ல குணமே கிடையாது. ஆமா, உனக்கு ஒரு ஆளை பார்த்தானா எனக்கு பட்டுன்னு என்ன தோணுதோ பட்டு தட்டு அடிங்க அடிங்க. அதான் வச்சா கோயிக்க மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா எங்க கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். வரலன்னா 7 நாளைக்கு ஆள் இருக்க மாட்டான். தேடி யாருக்கும் இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பா. வந்தா உண்டு. வந்தா
வந்தா கணக்கு வந்தா சிங்கங்க ஆ வரலனா இது சொல்லுங்க. ஐயா ஓ உங்கள் குணம் என்னங்க? ஏய் குணப்பட்டு குணத்திலே குணம் சரி ஏமால வாயில நல்ல மாறா குணமே கிடையாது. நல்ல குணம் கிடையாது. துஷ்ட குணம் ஏய் ஏய் ஐயா அங்கடா போய் எட்டி பார்க்கறேன். ஐயா ஓ வரும்போது சொல்லி அனுப்பிச்சு எங்க ஆயா. எந்தாயா எங்க ஆயாங்க வாயா பேருந்தா சின்ன பொண்ணு. ஆ ஆமா வாயா கொக்கா இவெல்லாம் சொல்லி அனுப்பா நாங்க கேட்டு நிக்கிறோமாங்க அவங்க சொல்றது சொல்ல நானு. அடங்க அப்பா என்ன சொன்னாங்க வாயா துஷ்டனை கண்டனா தூரம் ஒரு அடின்னு தூரம் ஒரு அடி. யார் துஷ்ட இதுல தோ எவன்டா அவன் தோகுறான் என்ன? எவன்டா ஜோக்கேடா ஜோக்கேடா உங்களுக்கு ஆடு 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 பண்ண வைக்கிறேன் நானு. எவன்டா அவனவே? ஓ ஆமா ஓ ஓ மூஞ்சிய பார்த்தா அடியாதுனா இடி போட்டு போச்சுன்னா நம்ம தான் புத்தூர் கட்டி போகணும் ஐயோ பாவமா இருக்கு. ராஜாங்க அவன் டேய் யா ஐயா குணத்திலே கூட நல்லவன கிடையாது. நல்ல குணம் கிடையாது. நல்லது பண்ணணும் பார்த்தாவே பிடிக்காது. ஐயோ அம்மா சாப்பிடுறாங்கன்னா ஒரு குடி மண் ஒரு கொட்டு வருது. எனக்கு கொடுத்தா ஆச்சு ஆ. எனக்கு கொடுக்காம எவனா சொன்னானா அதுல ஒரு படி கிடையாது. தட்டி அப்படியே மண்ணோட கவுத்துட்டு வந்து நேரம் ஓய்டா. ஒரு படி போட்டாது ஒரு படி எடுத்து போட்டு கூட ஆமா துணுவாங்க. ஆமா பொறிக்கு ஒண்ணு ஒரு பொறிக்கு தட்டாளி கவுத்துட்டு வந்துட்டா ஒண்ணுமே கிடையாது பண்ண முடியாது. அப்பேற்பட்ட நல்ல குணம். ஊர்ல தர்மராஜா கோயில் கட்டுறாங்க உனக்கு கட்டலாம் ஒன்னு கட்டலாம் ஊர் உனக்கு தெரிஞ்சுப்பா ஆ. ஊர்ல இருக்கிறவங்க தெரிய மாட்டேங்குது. தாய்மாரா எவ்வளவு நல்ல எண்ணம். அவன் குறி சொல்றாரு அந்த கிச்சிலி மத்தாண்டே கட்டி சொல்றேன் உனக்கு கோயில் இப்படி பாத்தீங்கன்னா என்ன வர்ணிச்சு பின் சொல்ல சொல்லு. இல்ல உன 4 பேர் நெட்டி வருவாங்க. விஜய் பசங்களாம் நிறைய வராங்க ஆ. உன்னை பார்த்தா அங்க போட்டு கோயில் கட்டி இருந்தான்னு வச்சுக்கா என்ன பண்ணா இது பார்த்தா ஒதுங்க எடுத்துக்கிட்டு தான் கட்டிக்கிறேன் வாய் தந்துட்டாருன்னா நான் போயிட்டாரு நானும் தலைவரும் மாசணும் பாரு என் வீட்டுல கதையே முடிஞ்சு போயிருக்கும் அப்ப இவரு பார்த்தா வாமுடி மாதிரி இருக்குது இல்லையா? போட இருக்க மாட்டேன்றியா? ஓ ஆ. ஓ ஓ என்ன நான் சொல்றேன்னா உன்னை மாதிரியே வச்சான் பாரு. என்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவியா? பண்ணுவாங்க. பண்ணுவா பண்ணுவேன் நீ எல்லாரும். வரவாட்டி இல்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா சரி மாமா. யாரு மாமா? என்ன என்ன யாரு மாமா? எங்க மாமா சொல்லுங்க. என்ன என்னங்க அப்படி துஷ்டமலம் ஆமா நல்லவனை பார்த்தா ஆகாது. ஆகாது. அவன் நல்லவன் தான். அவன் பக்கம் கிட்டவே போக மாட்டேன். ஐயோ ஒருவேளை அவன் கிட்ட வந்தானா கிட்ட வந்தா பல்லாறு நாள் வச்சுட்டு பேசுவேன். நீ அடிச்சுதான் பேசுவ. ஆமா சரி அப்ப முதல் அடி நம்படியா இருக்கணும். ஆமா அது அப்புறம் எத்தனை அடி வேணா வாங்கலாம். ஆனா முதல் அடி நம்மள்தான் ஓ அப்படி இருந்தாலும் ஆமா. இந்த இடத்திலே தாண்டவ வர வைத்தோம். வர வைத்தோம். சூதமாடினோம். ஆடினீர். நாடு நகரம் அனைத்து அமர்த்தோம். அபகரித்தீர். பாண்டவருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அடுமையாக்கி பாண்டவரை ஆமாம் சிறை அடைத்தோம். சிறை அடைத்து விட்டீர். பாண்டவருக்கு விலங்கிடுவதை விலங்கிடு வரை ஐயா மண்டபத்தில் இருந்தேன். மண்டபத்தில் இருந்தீங்க. பிறகு எல்லாம் வந்து விட்டு பிறகு பாத்ரூம் வந்துச்சு. பாத்ரூம் மாமா பாத்ரூம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதானே பாத்ரூம் வந்து நான் சொன்னேன் இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டாரு பாபுரா சின்ன பையன் பெரியவங்க பேசுறத சின்ன பையனுக்கு வேலை இல்லை இவர் உள்ள வந்துட்டாரு அடடே பாத்ரூம் வந்துச்சு பாத்ரூம்லாம் ஒக்கா போற வேலை இங்க எங்கன்னு சொல்ல மாட்டே ஓய் யாரும் போக மாட்டாங்க அதை. அப்படி உள்ளே வந்த என்னை பார்த்து இளவரசே வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் என்று கூட கொடுக்கிறாரு. காரணம் என்ன? ஐயா மகாராஜா நாங்க மெரிச்சிட்டு இருக்கோம் மகாராஜா முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து செத்துக்கிட்டு போறீங்க 2 பேரும். மறந்துட்டேனா ஓ மறந்து விட்டீரா? உன்னை பார்த்து நான் எழுக்கலாம் கூட அப்படி சிக்கிது என்ன காரணம்? மகாராஜா துரியோதன மகாராஜா ஒண்ணு எங்க அண்ணா தம்பி போயிட்டு வாங்கடா
எதுவும் காட்டக்கூடாது நேரா வச்சுருவாங்க அடா போய் அண்ணா ஆயிட்டாலும் இவ்வளவு கால சம்பவம் சொல்லலாமா அண்ணா சமாளலாமா தம்பி அப்போ வருவான காத்து இருக்காம கொண்டிருக்கிறார். போலாமா கூப்பிடுங்க போய் பார்க்கலாமா தாராளமா பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அந்த பாண்டவரை போல் நம்ம எண்ணிக்கொண்டால் யாரு ஒரே ஒரு கேள்விதான் என்ன கேள்வி? குதிரைக்கு கொம்பு இருக்கா குதிரைக்கு கொம்பு இருக்குப்பா குதிரை கொம்பு இருக்கு இருக்குது ஒரு கொம்பு இருக்குது கிடையாது. இருக்கா ம் இங்க இருக்கும் பொண்ணாட்டி கஷ்டத்தை அவன் ஒருத்த வாங்க சொல்றானோ வாங்கி துண்டாரோ? அவங்க ஆபீஸுக்கு போறாங்க போல பொண்ணாட்டினா ஆமா. என்ன மாதிரி வேலை முடியாத வீட்டுல உட்காந்து நடக்கிறோம் வீட்டுல உட்காந்து நடக்கிறீங்க. வீட்டுல உட்காந்து சொல்ல என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க? பொண்ணு குதிரைக்கு கொம்பு மச்சுதானா மொச்சுனா ஊங்காட்டும் ஏன்? அவரு கேளு மகாராஜ் அவரு ஏய் ஐயா, குதிரைக்கு கொம்பு கிடையாது ஆனா குதிரைக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா நம்பர் ஆளு பாண்டவர்கள் பாண்டவர். ஏன்னா திரௌபதி ஒரு ஆளு 5 பேருக்கு தர்மத்துல போய் திரௌபதிக்கு சந்தேகம் வந்துட்டோம் குதிரைக்கு கொம்பு இருக்குத்தானே ஆமா. ஏன்னா இருக்குதா இல்லையான்னு கேட்டா இல்லன்னு சொன்னா சொல்லிடுவானு இருக்குதானே இருக்குது தானேன்னு சொன்னா அப்படின்னு கேட்டா தர்மம் நினைப்பான் எங்க இல்லன்னு சொல்லிட்டா நம்மளை விட்டு பீமனாண்டாவும் போயிடுவா அப்படின்னு அவனா சொல்லுவான் கொம்பு தானே அது பெருசா வீசா இருக்குண்டி சின்னதா கூட இருக்காது கொஞ்சம் பெருசா இருக்கும் வீசா இருக்கும் அப்படி தர்மம் சொல்லுமா இவன் சும்மா இருக்க மாட்டான் பீமனாண்ட போய் கேப்பா நாதா குதிரைக்கு கொம்பு இருக்குத்தானே இதுதானே. அதுக்கு பீமன் சொல்லுவான் சொல்றாரு. எங்க நம்மளும் இல்லன்னு சொல்லிட்டா அது நாண்டியோ இல்ல அண்ணனாண்டியோ போயிட்டு வந்துட்டு சொல்றானே. அடி பாவி குதிரைக்கு 2 கொம்புலடி 3 கொம்பு இருக்குதுடி மான்மேரி கிளையா நடுவுல ஒரு கொம்பு முளைக்குதுடி அப்படின்னு பீமன் சொல்லுவான் அர்ஜுனான போய் இதே கேள்வி கேட்டா அவன் நினைப்பா நம்மளை விட்டு எங்கனா போயிட்டு வரணும் சொல்லிட்டு அடிப்பாய் உடம்புலாம் கொம்புடி அவன் சொல்லுவான் இப்படி குதிரைக்கு கொம்பு இருக்கா நம்பர் ஆளு நம்பர் ஆளு. அந்த அக்கலாவை பஞ்ச பாண்டவர்கள் காலா ஓய்ங்க. யாரு கை காமிச்சா அவங்க. அதை போல் நம்ம எண்ணிக்கொண்டால் நம்மையும் குதிரைக்கு கொம்பு இருக்கு என்று சொன்னால் நாம் நம்புவோம் நம்ம விட்டாரா பஞ்ச பாண்டவர் நமக்கு அடிமை அந்த திரௌபதி அடிமை அவளை அழைத்தால் தொடர்புகளுக்கு ஏற்படுத்தி விட்டால் அதனால் தட்டுக்கு தலை வாரி போறான் பால்காரன் அவளை மரியாதையோடு அழைத்துப்பார் வந்தால் ஆச்சு வரலனா அவன் மயிறு பிடிச்சிட்டு
யாரு ஒருத்தருக்கு இருக்கோ அவங்க முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். எடுத்து பார்க்க மாட்டாய். அப்படி இருக்கு எனக்கா தயவு தாட்சண்யம் இருக்கும். ஏய் பேசாதீங்கடா. இந்த அடியிலே அவன் கொண்டாந்து வந்து பாடுறேன். அப்படியா? அந்த செவிடியால பஜார் தானே பண்றா பாரு. நான் பாத்துக்கிறேன். நடகுலிக்கு நான் பாத்துக்கிறேன் அவளை. ஏன் ஏன் அன்றவள் சிறுந்த அன்றொரு நாள் ஆமா என்னை பார்த்து சிரித்தாள். இதுக்கப்புறம் அவன் சிரிக்கவே கூடாது. அவ வாயில சிரிக்கிறதுக்கு பல்லு இருந்தாலும் சிரிப்பா. அது மட்டுமா? ஒரு பல்லு இல்லாம உதற வைக்கிறேன் பாரு. கொடுக்கிற அடி அப்படி வீயும். அது மட்டுமா? ஏய் பஞ்சாஜியல் புச்சூடம் கூந்தாய் இதுக்கப்புறம் அவன் தலையில பூர வைக்க கூடாது. பொங்கல் என்றால் தொங்கனா அவ கூந்தலிலே தகவல் புஷ்பம். தொங்கனா இரண்டு அர்த்தம் இது. ரெண்டு அர்த்தம். அண்ணன் சொல்ற மாதிரி கூந்தல். கூந்தல். பொங்கை என்ற பெண்ணுடைய சனத்தின் பொங்கன்னு சொல்றாங்க. பொங்கையை பிடித்து இழுத்து வரணும் சொல்றாரு. இழுத்து வரணும்னு சொல்றாரு. அந்த சனத்தை போய் ஜெயிச்சுன்னு வர முடியுமா? எப்படி ஏத்துன்னு வர முடியும்? என்னால முடியல. தெய்வமே. டேய் நான் இஷ்டம் இருப்பேன். யாரு தெய்வம்? ஆமா யார சொல்றேன்? தெய்வம்னா நான் தான் தெய்வம். எங்க அண்ணன் பெரிய தெய்வம். நீ சின்ன தெய்வம். ரெண்டு பேரும் தெய்வம் தான். அப்படி இருக்கு. இங்க கொங்கை என்றால் பாக்கலையா? பெரிய ஒண்ணா பெரிய அங்க கும்பிடுறாங்க பாரு. பெரிய ஆண்டவரா? டேய், ஐயா அப்படி அந்த கொங்கை எப்படி தூக்கி சொல்லுவாங்களா? எப்படி கைக்கு சொல்லுவாங்க? கொங்கை என்றால் இப்ப இந்த கொங்கை என்பது கூந்தலை குறிக்கிறது. கூந்தலை. மயிர் புச்சேசாமம் ஏய், பொதுவா போய் வாடா. அயத்தால் வந்தால் ஆச்சு. அவன் மயிறு பிடிச்சு இல்லை என்றால் நான் இல்லைங்க. என் கை வேலை காட்ட வேண்டியதுதான். அதான். அண்ணா எங்க கஷ்டமான வேலை விட்டுருவோன்னு பார்த்தனா ஐயோ எங்க டேய் தம்பி அன்னதானத்தை போடுற ஆண்டாண்டு போறா. வரவங்களை வரவேறா வரவே இல்ல. குளத்து வெட்டா கோயிலுக்கு வெட்டா கும்பாபிஷேகம் பண்ணாலும் இப்படி நல்ல வேலை விட்டுருவியோ எங்க செய்ய முடியாம போயிடுவோன்னு பார்த்தேன். ஐயோ எனக்கு புச்ச வேலைனா புத்தி வேலை. மத்த முன்னாடி ஸ்டாடா புத்தானா? மத்த வீட்டை கொளுத்துறா ஓட்ட கொளுத்துறா. வேலை கொளுத்துறா ஓட கொளுத்துறா. உமாகிற வயல போறவன புச்சாட்டா ஐயோ இது மாதிரி வேலைலாம் எனக்கு இஷ்டமான வேலை. இதான் உங்களுக்கு இஷ்டமான வேலை. இப்ப இஷ்டமான வேலை விட்டாரு நான் கஷ்டம் இல்லாம செய்ய வேண்டும் அல்ல. ஏய், சென்று வா. அப்படியே போயிட்டு வா. வழக்கில வழக்கு என்ன வழக்கு? தொடர் வழக்கு. பெண்கள் வழக்காடும் அளவிற்கு வந்திருக்கிறா. காலம் மாறுது. மேல வாங்கி பேசுற சாப்பிட கொடு. ஐயா இருங்க. காத்து வரைக்கும் நான் இப்படா அவ்வளோ சொல்ல. டேய் ஏடா மோக்கல எல்லாம் உண்டாடா. டேய் அவரு வச்சா நான் என்ன பண்றது? ஏய், என்ன பண்ணாரு பாத்தியா இல்லையா? என்ன பண்ணாரு? நாய் கேக்குறாரு. ஏய், என்ன? வாய் நீங்கறாரு. எப்படி நீங்கறாரு? கீழ்ச்சிட்டுமா அங்க வாங்க. நான் வீட்டுல ஆஹா. ஏய், அந்த அம்மா கூப்பிடுவாரு. கூப்பிடுவாரு. வந்தாச்சு. அப்படினா பாரு. அப்படிதான். எப்படியா? ஏய், வழக்காடுகிறவர் யார்? லோகரேமா. வந்தனா உள்ள போ நான் சொன்னாதான் போனோம். சரியா? எட்டு கொஞ்சம் எட்டு கிட்ட நீ தானே சொன்னா. வழக்காடி அது எது? எது? வாய் வாங்க. அண்ணவளுக்கு பாய் இருக்கவே தானே வழக்கு ஆடினா ஆமாங்க. வாயா இல்லாம ரெண்டா கீழ்ச்சிட்டுனா ஆடுபடாதீங்க. எத்தாடி இது இப்ப புதுசுலாம் இதா 4 அடி ஊர்ல வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆமாங்க. ராஜாவை தொட்டு பேசுறேன். ஐயோ சொல்லுங்க. நீ பக்கத்துல விட்ட அத நான் கவனிக்கிறேங்க. நான் பக்கத்துல வரேன். ஐயோ. அப்படி ஆமாங்க. வழக்காடினா வாயை பிடித்து கீழ்த்து. கீழ்த்து. அது மட்டும் இல்லை ஏய், நான் யாருடா?
தாத்தா ஆ, போடலாம் அப்புறம் போட்டுக்கலாம் என்னதுடா அப்புறமா போடலாம். டேய், நான் சொன்னேன் பார்த்தே இல்லையா உனக்கு என்ன சந்தேகம்? புளியா பூனை வந்து வெல்லுமா வெல்லம் எப்படி வெல்லாம் என்ன எதனால உனக்கு சந்தேகம்? புளி எப்பேற்பட்டது புலி பெரிய உருவம், பூனை தெம்மாதுட்டு தான் பூனை சின்னதாச்சு, அந்த பூனை எப்படி புளிய வெல்லும் வெல்லம்னு உனக்கு சந்தேகம். ஆமா பூனை சின்ன உருவமா இருந்தாலும் ஆ அதுகிட்ட பல விதமான வித்தை இருக்குது. அடடே வித்துக்குது என்னென்ன வித்தை? என்ன வித்த ஓரத்து, போறது ஒடியாத்து, ஒடையாத்து பாயத்து, பாயத்து பதுகுத்து, ஆமா எல்லா வித்தையுங்குது. எல்லா வித்தையும் இது புலி பெரிய உருவமா இருந்தாலும் ஆமா அதுகிட்ட ஒரு ஒரு இது கிடையாது இது அதான் எந்த வித்தையும் இல்ல. இந்த வித்தை கிடையாது பாகுது புலி அடே பூனை சின்ன உருவமா இருந்தாலும் ஆமா இதுகிட்ட பல விதமான வித்தை இருக்குது. வித்துக்கிட்ட இந்த வித்தையை நம்ம கத்துக்கணும் இந்த வித்தையை நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆமா பக்குவமா போது புலியாண்ட, புளியாண்ட பக்குமா போகுது புலி போது பூனையாண்ட. பூனையாண்ட புளி போகுது பூனன்னா 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 நீ கத்துக்கிறிய அந்த வித்தையெல்லாம் வித்தலாம் கத்துக்குடு எனக்கு கத்துக்குடி அப்படின்னு கேக்குது. கேக்குது இந்த பூனை என்ன நினைக்குது? டேய் பரடே இதே பெரிய உருவம் புலியே இவ்வளவு பெரிய புளியே அது வந்து நம்மள அண்ணான்னு கூப்பிட்டு கீழே படு கீழே நம்மள படு வந்து அண்ணான்னு கூப்பிடுது சரி அது விட்டுக்கிற வித்தியை கத்துக்கிறதுனால அட உன் எல்லா தாடி வித்தையும் கத்து கொடுத்து கத்து குத்திச்சு ஓரத்து, ஓரத்து ஒடியாத்து, ஒடியாத்து ஒதுங்குத்து, ஒதுங்குத்து பாயத்து, பாயத்து பதுங்குத்து, மதுகிட்டு எல்லா வித்தையும் கத்து கொடுத்தது. படுக்க கத்து சொல்றா குத்திச்சு அது கத்துக்கின உடனே ஆமா அதுக்கு தலைகர்வம் ஏறி போச்சு. தலைகேறி ஏறி போச்சு யாருக்கு? இந்த புலிக்கு எந்த புலிய? இந்த புலிக்கு பண்ணி பாடு பட்டு தலைகேறி ஏறி போச்சு என்ன பண்ண புலி? என்ன பண்ணு இந்த பூனையை அடிச்சு சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு அப்படின்னு புலி பூனை தத்துது. புலி தத்துது ஓட்டு பூனை முன்ன பூனை முன்ன ஓடுது முன்ன பூனை ஓடா முன்ன பூனை ஓட புலியே இந்த புலி பின்னால ஓடியாச்சு ஓட்டு ஆமா பெரிய காட்டுல ஒரு புளியா மரம், புளியா மரம் அந்த புளியா மரத்துல போய் ஏறிக்கிட்டு இந்த பூனை புளியா மரத்துல போய் ஏறிட்டு பூனை இந்த புலிக்கு இது பாரு இந்த புலியா இந்த புலிய மரத்தை சுத்தி சுத்தி தான் ஓடியாத தவிர சுத்தி சுத்தி தான் ஓடியாச்சு தவிர அதுக்கு மேல ஏற தெரியாது. வேற யாருக்கு ஏன் அந்த பூனை அந்த மரம் ஏறுற வித்திய மறையாற வித்திய கத்து கொடுக்கல. ஓ எல்லா வித்தையும் கத்து குத்திச்சு ஆ, இந்த மறையாத்து மட்டும் கத்து கொடுக்கல கத்து கொடுக்கல. ஆமா மேல இருக்குது பூனை, பூனை மேல என்ன இருக்குது? பூனை கீழே புலி மேல பூனை கீழே புலி மேல இருக்குது பூனை. ஆமா அந்த பூனை மயிர இந்த இந்த புலி புலி என்ன புடுங்குமா? என்ன போடுங்களா எந்த பூனை மயிர எந்த புலி புடுங்குமா? சொல்லிவிட்டு அங்க போய் நிக்கிற. சொல்லுது நீதானா யார் நானா? ஆமா யார்டவன் யாரு? நானா நீ என்ன கேட்டா? தெரியாது காட்டு நானு டேய் உன்னை நான் கூப்பிட்டேனா? நீ கூப்பிடல அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டானா அவன் தப்பையா யாரும் தப்பையாது? அவன் அவன் தான் கூப்பிட்டான். ஏய், நீ கூட வந்தான் நானும் வந்தேன். போடா போனேன்னா வாஜராது கீழே போடா. டேய் ஐயா எந்த புலி எந்த பூனை மயிர புடுங்குதா இல்லையான்னு இங்க இல்ல, நீ அங்க வந்து பாரு. பாக்குறேங்க ஏய் பாண்டவர் எனக்கு சமம். எதற்கு அந்த தண்டவாளி புலி